இந்த மாதத்தின் வார்த்தைக்காக தேவ சமூகத்திலே காத்திருந்த போது, as he was waiting in the presence of the Lord for this month's promise, கர்த்தர் என்னுடைய இருதயத்தை திருப்பின ஒரு வசனம் யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். The Lord turned my heart towards the verse from Job chapter 22 and verse 27. யோபு 22:27. Job 22 verse 27. நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். You will make your prayer to him, he will hear you. நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். You will make your prayer to him, he will hear you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இந்த மாதத்திலே கர்த்தர் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சத்தியம், நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதிலளிக்கிறவர். An important truth that we have to learn in this month is that our God is a God who hears and answers our prayers. யார் வேண்டுமானாலும் அவரிடத்திற்கு வரலாம். Anyone can come to him. நம் ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்தையும் கேட்கிற செவி கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். He is a God who hears every one of us. 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, Psalm 65 and verse 2 says, ஜெபத்தை கேட்கிறவரே, மாமிசமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். Oh, you who hear prayer, to you all flesh will come. மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள். To you all flesh will come. நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். No matter whatever state we are in, we have a God who hears our prayers. நீங்கள் 30ஆம் சங்கீதத்தின் முதல் 2 வசனங்களை வாசித்தால், When you read Psalm 30 and first 2 verses, அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், psalmist says here, கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். O Lord, you brought my soul up from the grave, you have kept me alive, that I should not go down to the pit. மன்னித்துக் கொள்ளுங்கள், அதுல 2ஆம் 3ஆம் வசனம், மன்னித்துக் 2ஆம் 3ஆம் வசனத்துல, என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீ. Verse 1 in English, O Lord my God, I cried out to you and you healed me. கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோரே காத்தீ. O Lord, you brought my soul up from the grave, you have kept me alive, that I should not go down to the pit. முதலாவது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நாம் சரீர பிரகாரமாக எந்த நிலையில இருந்து கூப்பிட்டாலும் நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறார். First the psalmist says, God hears us in any physical state. அவர் சொல்லுகிறார், நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது நீர் என்னை குணமாக்கினீ. Here he says, when I cried out to you, you healed me. பொதுவாகவே சரீர சுகம் இல்லாதவர்கள், குணம் இல்லாதவர்களுடைய சத்தங்கள் அநேக வேளை அசட்டை பண்ணப்படுகிறது. Mostly, most of the times, the voices of the unhealthy people are despised and rejected. விசேஷமாக நெடுநாள் வியாதியா இருக்கிறாங்க பாருங்க, அவர்களை கவனித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு கொஞ்ச நாள்ல சலிப்பு வந்து விடுகிறது. Especially people who have long-term illness, people who take care of them, they actually don't have the tolerance to take care of them. They become tired of taking care of them. அவர்களை கவனிப்பதில் அவர்களுக்கே இழைப்பு சோர்வு வந்து விடுகிறது. They become tired of taking care of them. கொஞ்ச நாள் கழித்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய சத்தத்திற்கு ஆரம்பத்தில் செவி கொடுத்தது போல பிந்தின நாட்களில் செவி கொடுக்கிறது இல்ல. And when you see in the later days, they don't listen to their voices as they listen in the early stages. எத்தனை நாள் தான் இவங்க வியாதின்னு சொல்லுவாங்க, இந்த வியாதி சத்தத்தை நம்ம எவ்வளவு நாள் தான் கேட்கிறதுன்னு மனுஷன் இழைச்சு போயிடுறான். People become tired saying how long they will say they are not well, and how long should I take care of them. யோபுவுடைய வாழ்க்கையிலே கூட உடம்பெல்லாம் புண்களால் அவன் நிறைந்த பொழுது அவன் சத்தத்திற்கு அவனுடைய வேலைக்காரனை செவி கொடுக்காமல் போனான் என்று வாசிக்கிறோம். Even in the life of Job, you can see when he was not healed, when he was full of illness, even his own servant did not heed to him. நீங்கள் வேதத்திலே வாசிக்கும்போது பர்த்திமேயு என்கிற குருடனை பார்க்கிறோம். பிறந்தது முதல் குருடனாய் இருக்கிறவன் வழி அருகே இருந்து இயேசுவை கூப்பிட்ட போது சுற்றி இருக்கிறவர்கள் அவன் சத்தத்தை எழுப்புவதை அவர்கள் விரும்பவில்லை. Even you can read about the blind man Bartimaeus, who was blind from his birth. When he cried out on the streets, people around him did not like him shouting at it. அதே போல திமிர்வாதக்காரனாக படுக்கையிலே கிடந்தவனை இயேசு வீட்டுக்குள்ளே இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே, ஐயோ இந்த வியாதிக்காரன் உள்ள போகட்டும் யாருமே வழி விடல.
கூரையை திறந்துட்டு இறங்குற வரைக்கும் எல்லாரும் அமைதியா இருந்திருக்காங்க. And also a paralyzed man, when he saw him, they did not leave room for him to enter into the house. Rather, he opened out the roof and he was let down inside the house. ஆகவே அநேக வேளையில சரீரத்துல நாம வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கும்போது மனிதன் நம்முடைய சத்தத்தை கேட்காம போயிடலாம். So many times when we are physically not well, people may not hear our voices. ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். But here psalmist says, "O Lord my God, I cried out to you and you healed me." அதுல சொல்லுகிறார் 3ஆம் வசனத்துல, என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியிலே இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். In verse 2 in English he says, "O Lord, you brought my soul up from the grave, you have kept me alive that I should not go down to the pit." அப்ப இந்த மனுஷன் எங்க இருந்து கூப்பிட்டிருக்காரு? So where has he called the Lord from? பாதாளத்திலிருந்து கூப்பிட்டாராம். He has called the Lord from the grave. அர்த்தம் என்னன்னா, வாழ்றதுக்கு நம்பிக்கையே இல்லாத ஒரு அடித்தட்டிலிருந்து கூப்பிட்ட போது கர்த்தர் அந்த பாதாளத்துல கிடக்கிறவனை கர்த்தர் நோக்கி கூப்பிட்ட சத்தத்துக்கு செவி கொடுத்து அவனை தூக்கினார். Which means when he called the Lord from a hopeless state, the Lord heard his voice and he lifted him up. Hallelujah. Hallelujah. முதலாவது தேவன் நம் சரீர பிரகாரமா என்ன நிலையில் இருந்தாலும் ஜெபத்தை கேட்கிறவர். First, God hears us in any physical state. இரண்டாவது நான் சொல்லுவேன், நீங்கள் சங்கீதம் 37 கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். This poor man cried out and the Lord heard him and saved him out of all his troubles. இரண்டாவது, நாம் என்ன பொருளாதார நிலையிலே நாம் தாழ்ந்திருந்தாலும் நம்முடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். Number 2, God hears us in any economical state. பொதுவாகவே உலகத்துல பார்ப்போமானால் ஒரு மனிதன் பொருளாதாரத்தில் நலிவடைந்து விட்டால், அவன் ஏழையாகி விட்டால், அவனுடைய ஞானம் அசட்டை பண்ணப்படுகிறது, அவனுடைய சத்தம் அசட்டை பண்ணப்படுகிறது. Generally in this world, when a person becomes economically low and poor, his wisdom is despised and his voice is also despised. ஆனால் நம்முடைய தேவன் யார் தெரியுமா? But who is our God? நமக்காகவே ஏழை உருவாக வந்தவர் நம்முடைய தேவன். Our God is a God who came in the form of a poor just for us. நமக்காக அவர் தரித்திரரானார். And he became poor just for us. ஹல்லேலூயா. Hallelujah. ஏழையின் சத்தம் அவருடைய செவிகளில் அருவருப்பாக அல்ல, தேவன் அந்த சத்தத்திற்கு இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். The voice of the poor is not despising in his ears, but he always shows mercy to them. மனிதன் இன்னொரு மனிதனை எப்படி பார்க்கறான்னு கேட்டா, அவன் என்ன வைத்திருக்கிறான்னு பார்க்கறாரு. தேவனோ மனுஷனா பார்க்கறாரு. Every man will look at another man with what they have, but God looks at a man as a man. ஆகவே நாம் எந்த பொருளாதார நிலையில தாழ்ந்திருந்தாலும் சரி, உயர்ந்திருந்தாலும் சரி, அது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்கு தடை அல்ல. Therefore, whatever economical state we might be, either low or high, that is not an obstruction for God to hear our prayers. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? மூன்றாவது, ஒரு நிலையில கூட கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். Number 3, there is another state where God hears our prayers. 31ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். Psalm 31 verse 22. அங்கே வாசிக்கிறோம், உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் மன கலக்கத்திலே சொன்னேன், ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிடும்போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர். For I said in my haste, I am cut off from before your eyes. Nevertheless, you heard the voice of my supplications when I cried out to you. ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிடும்போது என் விண்ணப்பத்தை கேட்டீர். Nevertheless, you heard the voice of my supplications when I cried out to you. எப்பொழுது? When? அந்த வசனத்துல சொல்லுகிறார், உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடி வெட்டுண்டேன் என்று மன கலக்கத்துல சொன்னேன். So he said out of a sorrow in his heart that I am cut off from before your eyes. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. I said in my haste ன்னு போட்டிருக்கு. அவசரத்துல சொல்லிட்டேன், ஒரு சரியான மனநிலையில இல்லாத போது இப்படி பேசிட்டேன். I said it in my haste when I was not in a proper mindset. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. மூன்றாவது, கர்த்தர் நம்ம எந்த விதமான மனநிலையில இருந்தாலும் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு அவர் செவி கொடுக்கிறார். Number 3, God hears us in any emotional state. நம்முடைய மனநிலை எப்பொழுதும் ஒரே போல இருக்காது. Our emotional state will not be stable always. ஒரு வேளையில பாத்தீங்கன்னா ரொம்ப மனம் மகிழ்ந்து
ரொம்ப களிகூர்ந்து முகமெல்லாம் பிரகாசமா இருதயமெல்லாம் களிகூர்ந்து ஒரு நிலையில் இருப்போம். At one point of time we will be very happy, joyful, full of bright faces, and we will be very happy. சாயங்காலம் பார்த்தா ஆள் வித்தியாசமா இருப்பான். But the same evening you will be totally different. நம்முடைய வாழ்க்கையின் போராட்டங்கள் பிரச்சனைகள் எப்போ நம்மளை தாக்கும் தெரியாததுனால நம்முடைய நிலை எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. Just because we do not know when the struggles of our life will hit us, we are not stable emotionally. சில வெளியில ஒரு குறிப்பிட்ட கால சூழ்நிலை வரும்போது பாத்தீங்கன்னா காலையில் நல்ல வெயில் அடிச்ச மாதிரி இருக்கும். வெயில பார்த்த உடனே வீட்டில் இருக்க பெண்மணிகள்லாம் துணியை துவைச்சு வெளியே காய போடலாம்னு ரெடி ஆயிடுவாங்க. So when you see at one point of time in the morning, people may see there's a good sunlight and people at home will wash their clothes to dry them. அதை பார்த்தா காய போடுற நேரம் மேலே போய் பார்த்தா ஃபுல்லா கருமேகமா இருக்கும். So right at the time when they are about to dry the clothes, it will be full of clouds. இதே போல தான் மனுஷனுடைய மனநிலை கூட. So similar is the state of the heart of a man. பலமுறை அவர் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு கர்த்தருடைய சந்நிதிக்கு வந்த மனுஷன் தான் இந்த சங்கீதக்காரன். So this psalm is a person who came to the presence of the Lord with joyful heart and with songs of praise. இருதயத்தை ஆயத்தப்படுத்தி அந்தி சந்தி மதியம் கர்த்தரை துதித்து ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினவர் தான் சங்கீதக்காரன். This psalmist is the one who prepared his heart and he praised the Lord in the morning, afternoon, evening and night all the time. அதிகாலமே ஆயத்தத்தோடு உம்முடைய சமூகத்திலே காத்திருப்பேன் சொன்னவர் தான் இவரு. He is the one who said, I will wait in the presence of the Lord with the readiness of heart in the morning. ஆனா எந்த நேரமும் அவருக்கு அந்த உற்சாகமும் எக்ஸைட்மெண்ட்டும் அதே போல ஒரு இமோஷனல் ஸ்டேட்டும் அவருக்கு இல்ல. But this stable emotional state was not found in him at every point of time. அவர் சொல்லுகிறாரு மனக்கலக்கத்துல என்ன பேசுறேனே தெரியாம பேசிட்டேன். He said, out of haste I do not know what I am uttering. அவர் சொல்றாரு மனக்கலக்கத்துல உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடி வெட்டுண்டு போனேன்னு சொல்லிட்டேன். He says that I said in haste I am cut off from before your eyes. இந்த மாதிரி மனசே சரியில்லாம இருந்துச்சு ஆனா ஜெபம் பண்ணேன். So I was not emotionally right and therefore I prayed to you. ஜெபம் பண்ணும்போது வேதம் சொல்லுது அந்த ஜெபத்தை கூட கர்த்தர் கேட்கிறவரா இருக்கு. And the Bible says the Lord is able to hear even that prayer. சில வெளியில மனுஷன்ட்ட போயிட்டு நாம சொல்றோம் எனக்கு அந்த நேரம் மூடு சரியில்லாம இருந்துச்சா நீங்க கேட்ட கேள்விக்கு என்ன பேசுறேனே தெரியாம படபடன்னு பேசி ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க மன்னிச்சுக்கிடுங்க நம்ம சொல்லுவோம். Sometimes we tell the people, see my mood was not right at that time when you asked that question and so out of haste I spoke something wrong, please kindly excuse me and forgive me. இப்படி நம்ம மன்னிப்பு கேட்டா கூட நம்முடைய கோபமான வார்த்தையை பெற்றுக்கொண்ட மனுஷங்க இருக்காங்க பாருங்க, அவங்க நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சரி சரி சரின்னு சொல்லிட்டு என்ன வார்த்தை நீ சொன்னேன்னு 10 வருஷம் கழிச்சு கூட சொல்லுவாங்க. Though we ask forgiveness, people who receive that words of anger from us, they will not forget it and they will even remember those words after 10 years. ஆனா நம்முடைய தேவன் யார் தெரியுமா? But who is our God? முகத்தை பார்க்கிறவல்ல இருதயத்தை பார்க்கிறார். He does not look at your faces but he will look at our heart. நம்ம என்ன கலக்கத்துல அத சொன்னோன்னு கர்த்தருக்கு தெரியும். God knows out of what haste did we utter those words. அதனால இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்ன பிறகு சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணாராம். வேதம் சொல்லுகிறது அவனை புரிஞ்சுக்கிட்டதுனால அவன் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். So after speaking such words, this psalmist made this prayer, and since the Lord understood his emotional state, the Lord answered his prayer. என்னாலும் நம்ம சந்தோஷமா ஜெபிக்கிறது இல்ல. See, we won't pray to the Lord always in a happy mood. என்னாலும் நாம ஆனந்தத்தோடு களிப்போடு நம்ம ஜெபம் பண்றது இல்ல. We don't pray joyfully and happily always. பல நாள் கோபத்தோடயே ஜெபம் பண்ணிருக்கோம். And many days we have also prayed with anger. வருத்தத்தோட ஜெபம் பண்ணிருக்கோம். We have prayed with sorrow. கர்த்தரை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம வாயை விட்டு எதையாவது ஒன்னு சொல்லி அதுக்கப்புறமா ஜெபத்துல உட்கார்ந்திருக்கோம். We have also uttered words about God and then sat in the prayer. நம்முடைய இருதயத்தின் நிலை என்ன அறிந்த கர்த்தர் நாம என்ன நிலையில இருந்தாலும் நம்முடைய ஜெபத்திற்கு பதிலளிக்கிற ஒரு தேவனாய். But our God is the one who knows and understands our emotional state and hears our prayers. அன்னாள் மன கிளேசத்தினாலே தேவ சமூகத்திலே கண்ணீர் விட்டு அழுதாள். Hannah, out of great perplexion of her heart, she cried in the presence of the Lord. வேதம் சொல்லுகிறது அவருடைய உதடு மாத்திரம் அசைந்தது ஆனால் ஒரு சத்தமும் வெளியே வரல. And the Bible says our lips were moving but the voice was not heard. அந்த சத்தத்தை கேட்ட ஆசாரியன் அவரை வெறித்திருக்கிறாள் குடித்திருக்கிறாள் என்று தப்பா நினைச்சிட்டாரு. And Eli, the priest who saw her, he thought that she is drunk. ஆனால் அவளோ மன கிளேசத்தில் நிறைந்த ஜெபித்த ஜெபத்தை
தேவன் கேட்டார். But the Lord heard the prayer of Hannah which she made out of that sorrow. ஹalleluya. Hallelujah. இன்றைக்கு நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். Even today God will hear our prayer. சில வேளையில கோபத்துல ஏதாவது கர்த்தரை பத்தி நீங்க சொல்லிருக்கலாம். Sometimes you have spoken words about God out of anger. சில வேளையில ஆண்டவருடைய செய்கைகளை சில தடவை நம்ம சந்தேகப்பட்டு பேசி சொல்லிருக்கலாம். Sometimes we would have also doubted the works of God out in fear. ஆனா நம்ம என்ன மனநிலையில இருந்து அதை சொன்னோன்றத தேவன் அறிந்திருக்கிறார். But God understands and knows the emotional state in which we uttered that word. என் மன கலக்கத்துல சொன்னேன், ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பத்தின் சத்தத்தை நீர் கேட்டீர். I said in my haste, but nevertheless you heard the voice of my supplication when I cried out to you. கடைசியா எப்பவும் கூட கர்த்தர் கேட்கிறார் தெரியுமா? At last, when will God hear our prayer? 107 சங்கீதம் 6 வசனத்தை வாசிக்கும் போது Psalm 107 and verse 6. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இடுக்கண்களிலிருந்து அவர்களை விடுவித்தார். Then they cried out to the Lord in their trouble, and he delivered them out of their distresses. ஆபத்துல கூப்பிட்டாங்க. They cried out to the Lord in their trouble, கர்த்தர் செவி கொடுத்தார். and the Lord heard their voice. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. நான்காவது, நாம எந்த சூழ்நிலையில இருந்து நம்முடைய சூழ்நிலைகள் தாறுமாறா இருக்கும்போது நம்ம கர்த்தரை நோக்கி நாம கூப்பிடும்போது கூட அந்த ஆபத்து வேளையில கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிறார். Number 4, God hears us in any situational state. நம்முடைய சூழ்நிலைகள் ரொம்ப தாறுமாறா இருந்திருக்கலாம். Our situation might be totally upside down. நீங்கள் 138 சங்கீதம் 3 வசனத்துல வாசிக்கும்போது, When you read Psalm 138 and verse நான் 3, கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீ. in the day when I cried out, you answered me, என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீ, and made me bold with strength in my soul. இது அந்த வசனம் வாசித்த போது எனக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமா இருந்தது, கர்த்தர் எப்படி எல்லாம் ஜெபத்தை கேட்கிறாருன்னு. When I read this verse, I was really surprised how the Lord hears our prayer. நிறைய வேளையில நம்ம ஆண்டவரை கூப்பிடுறதுக்கு ஞாபகம் வர்றதே எப்பனா அந்த ஆபத்து வேலை தான். Most of the times we will remember to cry out to the Lord only in our times of trouble. சூழ்நிலைகள்லாம் நல்லா இருக்கும்போது தேவனை பற்றியே ஞாபகம் வராது. When our situations are favorable, we will not even remember God. நல்ல வேலை இருக்கும்போது, நல்ல வருமானம் இருக்கும்போது, நல்ல சுகம் இருக்கும்போது, எல்லாம் நமக்கு இஷ்டத்துக்கு படி நடக்கும்போது ஜெபம் பண்றதுக்கே நேரமும் இருக்காது, மனசும் வராது, எண்ணமும் வராது. When we have a good job, good income, when we are healthy, when everything is favorable and pleasing to us, we will not have a heart to pray to God and also remember God. யோனா டிக்கெட் கிடைக்கும் போது ஜெபம் பண்ணல, டிக்கெட்டுக்கு முன்னாடியும் ஜெபம் பண்ணல, கப்பல்ல ஏறும் போது ஜெபம் பண்ணல. அவருக்கு தூங்க தான் தோணுச்சு, கீழே போய் நல்ல படுக்கையை விரிச்சு தூங்கிட்டார். Jonah did not pray when he got the ticket or even before getting the ticket or even when he got into the ship, but he was always focused on sleeping only in the ship. ஆனா ஒரு நாள் பெரிய ஒரு சூறாவளி அந்த கப்பல் மேல் மோதினது. But one day there hit a big tempest on the ship. தப்பிக்க வழியே கிடையாது. And there's no way to escape. இப்ப கப்பல்ல இருந்த யோனா மீனின் வயிற்றுக்குள்ள இருந்தார். Now Jonah, who was in the ship, is now in the belly of the fish. இப்ப மீனின் வயிற்றுல அவர் சொல்லுகிறாரு, உம்முடைய ஆலயத்துக்கு நேராக என் முகத்தை நான் திருப்புறேன். And now in the belly of the fish he said, I turn my eyes towards your temple. அப்போ ஆபத்துன்னு வரும்போது சில பேருக்கு ஆட்டோமேட்டிக்கா பிரேயர் ஆன் ஆகிடும். So when people encounter troubles, prayer will be automatically switched on. வாழ்க்கையில கொஞ்சம் நெருக்கம் வந்து, வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது ஆபத்து காலத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாதான் வழின்ற மாதிரி சிதற நம்முடைய இருதயம் திரும்பிடும். So when we encounter dangers, when we encounter distress and troubles in our life, our hearts automatically turn towards God to pray to the Lord. நம்முடைய தேவன் யார் தெரியுமா? But who is our God? நல்லா இருக்கிற நேரம்லாம் என்னையே நீ நினைவு கூறல, ஆபத்துக்கு மட்டும் என்கிட்ட வந்துட்டியா அப்படின்னு மனுஷன் சொல்றது போல சொல்றவர் அல்ல. He will not say like the man says that you did not remember me and pray to me when you are well, but now you have turned to me when you are not well. வேதம் சொல்லுகிறது, ஆபத்து நேரத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், ஆனால் கர்த்தர் அவர்களுடைய இடுக்கண்களிலிருந்து அவர்களை விடுவித்தார். The Bible says they cried out to the Lord in their trouble and he delivered them out of their distresses. Hallelujah. Hallelujah. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவருங்க. Our God is a God who hears our prayer. எப்ப ஜெபத்தை கேட்டார் தெரியுமா? When did he hear our prayer? அவர்கள் கூப்பிட்ட நாளிலே அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுத்தார். In the day when they cried out, he answered them. நம்முடைய தேவனை போல ஜெபத்தை கேட்கிறவர் யாருமே இல்லை. There is no other God like our God who hears our prayer. இதை அறிந்த தேவதாசன் சொல்லுகிறான், நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். The servant of God who knew this, he said, you will make your prayer to him, he will hear you. இந்த மாதம் விசுவாசிங்க, இந்த மாதம் கர்த்தர் எங்கள் ஜெபத்தை
கேட்கிற மாதம். You believe this month is a month where God will hear your prayer. என்னுடைய இருதயத்திலே தேவன் ஆழமாக இந்த வார்த்தையை பதிய வைத்தார். The Lord etched these words very deeply in my heart. நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். You will make your prayer to him and he will hear you. அவர் உமக்கு செவி கொடுப்பார். He will hear you. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. எனக்கு செவி கொடுக்கிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். God who hears my prayer, I praise you, Lord. என் விண்ணப்பத்திற்கு பதிலளிக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். God who answers my supplications, I praise you, Lord. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவர், ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. மனதுருகி மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஹalleluya. நமக்கு ஜெயத்தை தருகிறவர், He gives us victory. சுகத்தை தருகிறவர், He gives us பதிலை தருகிறவர். He gives us answer. நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். You will make your prayer to him and he will hear you. அவர் உனக்கு செவி கொடுப்பார். He will hear you. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க. Amen. கர்த்தர் செவி கொடுப்பார். God will hear you. ஆண்டவர் செவி கொடுக்கிறார் என்பதை நமக்கு விளக்குகிற ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். There's a beautiful incident which describes that the Lord will hear our prayer in Luke chapter 15. அந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்துல இந்த இளைய குமாரன் தன் தகப்பனை நோக்கி செய்த விண்ணப்பத்தை தேவன் செவி கொடுத்தார். The Lord heard the prayer of the younger son who made to his father in Luke chapter 15. அதுல அந்த விண்ணப்பத்துல 3 விதமான குணாதிசயங்களை நான் கண்டேன். And I saw 3 different characteristics of the prayer. அந்த ஜெபத்தை நான் படித்தபோது இப்படிப்பட்ட ஜெபம் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது, தேவனுக்கு சித்தமாய் இருக்கிறது, அந்த ஜெபத்தை தேவன் கேட்கிறவராய் இருக்கிறார். And this kind of prayer is pleasing to God. It is the will of God and the Lord hears such prayers. 1 யோவான் 5:14 சொல்லுகிறது, 1 John 5:14 says, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். Now this is the confidence that we have in him, that if we ask anything according to his will, he hears us. அவருடைய சித்தத்தின்படி கேட்டா பதில் கிடைக்கும். When we ask according to his will, we will get the answer. இங்கே இந்த இளைய குமாரனுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது. Here the prayer of the younger son was heard. இன்னும் சொல்ல போனா அவன் வேண்டிக் கொண்டதற்கும் அவன் நினைத்ததற்கும் மிகவும் அதிகமாய் அவன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. To add more,
this prayer of this boy was heard more than what he asked for or what he thought, and it was given to him more than what he asked for. ஏன்? Why? அது அவருடைய சித்தத்தின்படி கேட்கப்பட்டது. Because it was asked according to his will. இந்த இளைய குமாரனுடைய ஜெபத்துல 3 குணாதிசயங்கள். There are 3 characteristics of this younger son prayer. முதலாவது லூக்கா 15:17 பார்க்கும் பொழுது, First, Luke chapter 15 and verse 17. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன் என்றான். And when he came to himself, he said, how many hired servants of my father's have bread enough and to spare, and I perish with hunger. அவனுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் பாருங்களேன். Look at his statement. என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. How many hired servants of my father's have bread enough and to spare? எனக்கு அதிலே ஆண்டவர் சுட்டி காண்பித்த ஒரு முக்கியமான காரியம், இந்த இளைய குமாரனுக்குள்ளே அவன் ஜெபித்த போது அவனுக்கு இருந்த விசுவாசம் அல்லது நம்பிக்கை. So the important thing the Lord showed in this prayer of this younger son is the faith or the confidence that this younger son had when he prayed. அவனுடைய தகப்பனை குறித்து அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது, நம்பிக்கை இருந்தது. He had a faith and a confidence about his father. என் தகப்பன் யார் என்றால் கூலிக்காரருக்கு, வேலைக்காரருக்கு கூட பூர்த்தியான சாப்பாடு கொடுக்கிறவர். So our father, my father is a father who gives food enough even to servants. நான் சொல்லுவேன், முதலாவது தேவன் எந்த ஜெபத்திற்கு விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிறார் தெரியுமா? Number one, what kind of prayer will God hear and answer? நாம் தேவன் மேல் உறுதியான நம்பிக்கையோடு நாம் ஏறெடுக்கிற ஜெபத்திற்கு தேவன் பதில் அளிக்கிறார். God will hear your prayer of confidence. தேவன் அவர் மேல் உறுதியான நம்பிக்கையோடு நாம் ஏறெடுக்கும் ஜெபங்களுக்கு பதில் அளிக்கிறவராய் இருக்கிறார். God will hear your prayer of confidence. எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, Hebrews chapter 11 and verse 6 says, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். Without faith it is impossible to please God, for the one who draws near to him must believe that he exists and rewards those who diligently seek him. நம்முடைய விசுவாசம் தேவனை மிகவும் அதிகமாய் பிரியப்படுத்துகிறது. Our faith always pleases God more. நம்முடைய அவிசுவாசம், நம்முடைய சந்தேகங்கள் தேவனுக்கு மிகவும் வேதனை அளிக்கிறது, அது அவரை மிகவும் நெருடலுக்குள்ளே ஆக்குகிறது. Our doubts and unbelief irritates God and makes him more sorrow. நான் நினைக்கிறேன் நம்முடைய அவிசுவாசம் தேவனுக்கு ஒரு அவமானமாக இருக்கிறது. Our unbelief insults God. ஏன் தெரியுமா? என் தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவர். It's because my God is able to do everything. மனிதனால் கூடாததையும் அவரால் கூடும் என்று சொன்னவர். He said everything is possible by him that is impossible by man. வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறார். The Bible says the Lord does everything beautiful in his time. நம்முடைய தேவன் செய்ய நினைத்ததை ஒருவனும் தடை பண்ண முடியாது. And no one can stop or obstruct what the Lord has purposed to do. தம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தம்மிடத்தில் அன்பு கூர்ந்தவர்களுக்கு சகலவற்றையும் தேவன் நன்மைக்காகவே செய்கிறார் என்று வேதம் சொல்கிறது. The Bible also says the Lord works for the good of those who have called him and who have seek him according to his purpose. அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி அவர் செய்து முடிக்கிறார். And he does everything according to his promise. அவர் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார். And he is never lying God. அவர் மனம் மாற மாட்டார். And he is never changing God. அவர் கிரியை செய்ய முடியாதபடி அவருடைய கரம் குறுகி போகவில்லை. And his hand is not shortened that he may not act on it. அவர் அதிசயமாய் காரியங்களை செய்கிறார் என்று வேதம் சொல்கிறது. The Bible says he does wondrous things. இப்படிப்பட்ட சர்வவல்லமையுள்ள தேவனிடத்தில் ஒருவன் விண்ணப்பம் பண்ணும் போது, when a person makes prayer to such an almighty God, அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், இவ்வளவு சர்வவல்லமையுள்ள தேவனிடத்தில் நீ வரும் பொழுது உன் ஜெபத்துல நீ விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். he always expects that faith and confidence when you come and pray to such an almighty God. நீ யாரிடத்திலே ஜெபிக்கிறாய்? Whom are you praying to? சர்வவல்லவரிடத்திலே நீ ஜெபிக்கிறாய். You are praying to the almighty God. எல்லாவற்றையும் செய்ய வல்லவரிடத்திலே ஜெபிக்கிறாய். You are praying to the Lord who can do everything. உனக்கு நன்மை செய்கிறவரிடத்திலே ஜெபிக்கிறாய். You are praying to the Lord who does good to you. உன்மேலே இரக்கமுள்ளவரிடத்திலே ஜெபிக்கிறாய். You are praying to the Lord who is merciful on you. எல்லாமே குறித்த நேரத்தில் செய்து முடிக்கிற தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறாய். And you pray to the Lord who does everything on his time. அநியாயம் செய்யாத ஒரு தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுகிறாய். You pray to the Lord who does no unjust to us. இந்த உலகத்துல போய் ஒரு பெரிய அதிகாரிகிட்ட போய் ஒரு மனிதன் வந்து ஒரு விண்ணப்பத்தை வைக்கும்போது நம்பிக்கையோட போறதில்ல, பயந்து பயந்தான் போறான். When a person goes to give a supplication to any great officer in this world, he does not go with confidence but he goes with a fear. இவர் ஏதாவது கிம்பளம் கேட்பாரா, இவர் ஏதாவது லஞ்சம் கேட்பாரா, இப்படிதான் அவன் யோசிச்சுட்டே போறான்.
So he always thinks whether he will ask for any kind of bribe. இவர் உடனே செய்வாரா? Will he does it? இவர் எனக்கு நல்லது செய்வாரா? Will he do good to me? இவர் நல்ல மனுஷனா? He is a good man. 10 பேர்ட்ட விசாரிக்கிறாங்க. And they inquire 10 people. எப்படிங்க இவரு நம்ம கொடுத்தா உடனே செய்வாரா? How is this person? Will he do immediately if I give this? ஏன்னா நம்ம யார்ட்ட பயந்து தான் போறோம். Because we go with fear to them. நடுக்கத்தோட தான் போறோம். We go with trembling. நியாயமானதை கேட்க போறதுக்கே இப்ப பயம் இருக்கு எல்லாருக்கும். So people have fear even to ask things that are just. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஏங்க எல்லாரும் கோர்ட்ட பார்த்தாலே பயப்படுறாங்க? Just think why people are afraid of courts today. போலீஸ்னால ஏன் பயப்படுறாங்க? Why people are afraid of police? நான் தவறா சொல்றேன் நினைக்காதீங்க. Don't misunderstand me. இன்றைக்கு अनेक நீதி உள்ளவர்கள், अनेक நேர்மையானவர்கள் இருக்கிறார்கள் என்ற சந்தேகமே இல்ல. There is no doubt people who are just and honest are still existing. ஆனால் பெரும்பாலான நிலையில விண்ணப்பங்களை எடுத்துட்டு போய் அதிகாரிகள் இடத்துல, நீதியரசர்கள் இடத்துல, காவல்துறை இடத்துல போய் ஒரு விண்ணப்பத்தை கொடுக்கும்போது அநேகர் பயப்படுறாங்க. But on a majority, when you give this application to a judge or to a court or to a police, they go with fear. ஏன் தெரியுமா? You know why? சில பேர் சொல்றதை கேட்டிருக்கேன், பாஸ்டர் எங்க வேணா போணும் பாஸ்டர், அங்க மட்டும் காலை வச்சிர கூடாது. So I have heard people saying you can go anywhere but you should not step over there. எங்க அது நமக்கு நீதி செய்யறதுக்காக தான் வைக்கப்பட்டிருக்கு. See, it is kept to give justice to you. அது நமக்கு நியாயம் செய்யறதுக்கு தான் வைக்கப்பட்டிருக்கு. It is kept to give a justice to us. அது நமக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக தான் அவங்க இருக்காங்க. And they are just present to give protection to us. ஆனா யாருக்காவது நம்பிக்கை வருதாங்க? But does people have that confidence? நம்பிக்கை வருதா? Does people have that confidence? தெரியுது உள்ள போனா நான் பத்திரமா வெளிய வருவனா தெரியல. They know if I go inside whether I don't know whether I will come safe outside. நியாயத்தோட வெளிய வருவனா தெரியல. I don't know whether I will come with justice. அந்த இடத்துல நம்ம உள்ளே நுழைய கூடாது, நம்ம நிறைய பேர் தவிர்க்க பார்க்கறோம். And many people want to avoid it, not enter into it. ஆனா நம்ம தேவனுடைய சிங்காசனத்துல போய் நிக்கும்போது, But when we come to the throne of God, பயந்தலாம நிக்க வேண்டாம். we need not go and stand with fear. வேதம் சொல்லுகிறது, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடைவதற்கு தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டைக்கு நாம் சேர கடவோம். The Bible says, let us therefore come boldly to the throne of grace that we may obtain mercy and find grace to help in time of need. அந்த சிங்காசனத்திலே இரக்கமும் கிருபையும் வெளிப்படுகிறது. It's because there is favor and mercy and grace that is shown from this அந்த throne. சிங்காசனத்திலிருந்து நீதி மாத்திரமே புறப்படுகிறது. And justice alone come forth from the throne. அந்த சிங்காசனம் இரக்கமும் கிருபையும் உள்ள அன்புள்ள சிங்காசனம். That throne is the throne of grace and mercy and love. அந்த சிங்காசனம் நன்மை செய்கிற சிங்காசனம். That throne is the throne which does good to us. அப்படிப்பட்ட நீதியும் நன்மையும் இரக்கமும் கிருபையும் தயவும் நிறைந்த தேவனுடைய சமூகத்தில் ஒரு மனிதன் போகும்போது சந்தேகத்தோடு அல்ல, விசுவாசத்தோடு போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். When a person goes to that presence of God which has mercy, love, favor and grace of God, the Lord always expects him to come with confidence and not with doubt. மார்க் 11:24 சொல்கிறது, Mark 11 and verse 24 says, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறேன். Therefore I say to you, whatever things you ask when you pray, believe that you receive them and you will have them. நீங்க விசுவாசிங்க. You have to believe. விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீங்க. If you believe, you will see the glory of God. இங்க பாருங்க, இன்னைக்கு நம்ம விசுவாசிக்கிறோம்னு சொல்லும்போது நம்ம விசுவாசிப்பதை விட கர்த்தரை விசுவாசிக்க நம்ம பழகணும். So today when we speak about believing or having faith, we should believe God more than we believing ourselves. நான் இந்த வசனம் உங்களுக்கு நிறைய முறை படிச்சிருப்பீங்க. ஆனா நீங்க நீதிமொழிகள் 3:5 இருந்து 6 வசனங்களை பார்க்கும்போது, you would have read this verse many times, but when you read Proverbs 3 verses 5 and 6, உன் முழு இருதயத்தோடும், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து என்று வாசிக்கிறோம். Trust in the Lord with all your heart and lean not on your own understanding. எல்லாரும் திரும்ப சொல்லுங்க. Repeat that. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இரு. Trust in the Lord with all your heart and lean not on your own understanding. அது என்ன? அது கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோட நம்புறதுனா என்ன? So what do you mean by trusting the Lord with all your heart? அர்த்தம் என்ன தெரியுமா? What is that? நம்ம இருதயத்தை நாம நம்பறதை விட கர்த்தரை நம்புறது நல்லது. It is trusting God rather than trusting our own heart. இதை நான் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கிறேன் உங்களுக்கு. I want to give an explanation நம்ம for this. ஜெபிக்க போகும்போது நம்ம இருதயம் என்ன சொல்லுதோ அதை கேட்கிறதுக்கு நம்ம இருதயத்தை நம்ம கரெக்டா தான் கேட்கிறோம், நம்ம நம்புறோம். So when we go to prayer, we always trust and believe our heart will listen to what we ask. இல்ல, நம்ம இருதயம் கேட்கிறது சரியாதான் கேக்குது, நம்ம இருதயத்தை நம்ம அப்படியே நம்புறோம். So we trust our heart saying that our heart is asking what it actually wants. ஆனா நமக்கு தெரியல, நம்முடைய இருதயம் மகா திருக்குள்ளது, மிகவும் பொல்லாங்கு நிறைந்தது நமக்கு தெரியல. But we do not know our heart is so wicked and crooked. ஆனா நம்ம ஒரு தேவனிடத்துல போய் சேர்றோம் பாத்தீங்களா, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? But when we go near to the Lord, how is he? அவர் தீமையை பார்க்காத சுத்தகண்ணர். So he is a God of pure eyes who does not see any evil. அவர் நன்மையே செய்கிறவர். He does only good. அவர் இரக்கத்தில்
ஐஸ்வர்யம் உள்ளவர், He is rich in mercy, அவர் தயவு செய்கிறதில் மிகவும் நல்லவர். and He is always good to show favor. அப்ப நான் தேவனிடத்துல ஜெபம் பண்ண போகும்போது So when I go to the Lord to pray, நான் என்னுடைய இருதயத்தை நம்புறதை விட நான் யார் இடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறேன் பாருங்க, சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் அப்படியே நான் நம்ப முடியும். so I can trust the Lord who is the Almighty, to whom I make this prayer and supplication without trusting my own heart. நான் கர்த்தரை நம்ப வேண்டும்னு சொல்லும் பொழுது என்ன நம்பணும் தெரியுமா? So when we say we have to believe the Lord, what should we believe? ஆண்டவரே, என் இருதயம் ஏதோ சொல்லுது, என் இருதயத்துல ஒரு விருப்பம் வருது, இதை கொண்டு போய் உமக்கு முன்பாக நான் வைக்கிறேன். Lord, my heart is saying something, my heart has got a desire, so I bring that desire before you, Lord. எனக்கு ஒரு சூழ்நிலை இருக்கு, எனக்கு ஒரு தேவை இருக்கு, இதை கொண்டு போய் உம்முடைய சமூகத்துல வைக்கிறேன். I have a situation, I have a need, I bring that situation in your presence. ஆனா முடிவு எடுக்கிறது நான் இல்ல ஆண்டவரே, நீங்க எடுங்கப்பா. But Lord, it is not I who take a decision, but you should take the decision. நீங்க Lord. எதை செய்தாலும் எனக்கு நன்மைக்காகவே செய்வீங்க. Lord, whatever you do for my good, Lord. இயேசு ஜெபம் பண்ணும்போது, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆயினும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கட வேண்டும் என்று ஜெபம் பண்ணார். So Jesus, when he prayed, Lord, if you will, let this cup be removed, but not my will, but your will be done. ஏன் அப்படி ஜெபம் பண்ணார் தெரியுமா? Why did he pray so? அது தனக்காக மாத்திரம் இல்ல, நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போகும்படி இப்படி ஜெபம் பண்ணினார். So it's not only for him, but he prayed so that he can leave an example for us. நாம நினைக்கிறோம் நாம ஜெபம் பண்ற ஜெபம், நம்ம போடுற அப்ளிகேஷன் தான் உலகத்திலே பெர்ஃபெக்ட் அப்ளிகேஷன் நாம நினைக்கிறோம். So we think the prayers that we make, the application that we put in, are the best application that we make in the world. ஆனா நிறைய வேளையில அப்ளிகேஷனை வாங்குற ஆண்டவர் பாப்பாரு, இத உன்கிட்ட கொடுத்தானா நீ வாழ்நாள்லாம் கஷ்டப்படுவே. But many times the Lord who receives that application will think, if I give this to you, you will always struggle all throughout your life. ஆண்டவரே இத கொடுத்துட்டீங்கன்னா போதும் நம்ம நிப்போம். ஆண்டவர் அதை மட்டும் கொடுக்க மாட்டார். We will say, Lord, it is enough if you give only this, but God will not give that to you. நாம ஒரு A கேப்போம், ஆண்டவர் B தருவார். We will ask for A, but the Lord will give B. நாம வலது பக்கம்னு ஆண்டவர் சொல்றது இடது பக்கம்னுவார். We will say right side, but the Lord will say left side. நாம முன்னாலனுவோம், ஆண்டவர் பின்னால காட்டுவார். We will say front, but the Lord will say behind. ஆண்டவர் நாம மேலனுவோம், ஆண்டவர் சொல்றது தரையில வச்சிருப்பார். We will say above, but the Lord will have things in the ground. நாம சொல்லுவோம் ஓடணும்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் உட்காருன்னுவார். We will say we pray that we want to run, but God will ask us to stay. நாம மனதுல நம்முடைய மனசு மாமிசம் தோன்றினபடி நாம விண்ணப்பங்களை வைப்போம். கர்த்தர் சொல்றவர் நம்ம என்ன கேக்குறோமோ அதுக்கு ஆப்போசிட்டா சொல்றவர் செய்வார். So we make supplications and desires according to the desire of our hearts, but God always does opposite to what we ask. நாம சில தடவை ஒரு விண்ணப்பத்தை வச்சிட்டு ஜெபத்தை வச்சிட்டு இது கர்த்தர் எஸ் தான் சொல்ல போறார் நம்ம நினைச்சிட்டு இருப்போம், கர்த்தர் நோன்னு சொல்வார். Many times we will give a supplication to the Lord and we will always expect a yes from God, but God will say no to us. கர்த்தர் சில வேளையில நாம ஜெபம் பண்ணும்போது உடனே இன்றைக்கு ராத்திரி எனக்கு காலையிலே செய்யணும் ஆண்டவரே, கர்த்தர் அப்படியே கடப்புல போட்டுருவாரு. Sometimes when we pray, we will say, Lord, you have to do this in this very morning, but God will just keep it aside. ஏன்? Why? ஏன் தெரியுமா? You know why? எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுகிறார். He will do what he has purposed for me. எனக்கு நன்மையானதை அவர் செய்கிறார். And he does always good for me. நாம ஜெபம் பண்ணும்போது இந்த விசுவாசம் நம்மளை விட்டு போகவே கூடாது. So when we pray, this faith should not leave us. ஆண்டவரே, நான் கேட்கறத கேட்டுட்டேன். Lord, I have asked what I want to ask. ஆனா நீங்க செய்வீர்னு மட்டும் நான் விசுவாசிக்கிறது இல்ல, நீர் எப்படி செய்வீர் அப்படின்றத உம்மட்டே விட்டுறேன் ஆண்டவரே. But I not only believe that you will do, but I just live to the process of your doing, Lord. ஆண்டவரே, நீங்க எப்ப செய்வீங்களோ அது உம்மட்டே விட்டுறேன் ஆண்டவரே. Lord, I just give it to your hands. Do it whenever you want to do it. யாரை கொண்டு செய்வீங்களோ உம்முடைய கரத்துல விட்டுறேன் ஆண்டவரே. I give it to your hand, Lord. You do using any person whom you ஆண்டவரே, want. உம்முடைய சித்தத்தின்படி அதை நீங்க இன்னும் சிறப்பா செய்வீங்கன்னு உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்துறேன் ஆண்டவரே. I just commit it to your hands that you will do everything best according to your will, Lord. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. சில வேளையில நான் நம்ம ஜெசி கேட்டரிங் அவருக்கு எப்பயாவது நான் ஏதாவது ஒரு மீட்டிங், ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் ஏதாவது வரும்போது ஃபோன் பண்ணி, பிரதர் இந்த மீட்டிங்க்கு இத்தனை பேர் வருவாங்க, நீங்க சாப்பாடு இதை ரெடி பண்ணிடுங்கன்னு சொல்லுவேன். Sometimes when we have some pastors meeting or any other meeting, I will call the Jessica catering brother and I will ask him to prepare food for so many numbers. அப்போ அவர் கேட்பாரு, என்னென்ன போடணும் அப்படின்னு கேட்பாரு. So he will ask me what is the menu. அப்போ நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் 2-3 சொல்லுவேன். So I will tell whatever I know. அப்போ உடனே அவர் ஆல்டர்னேட்டிவ் நிறைய கொடுப்பார். So then he will give me alternatives. இது போடலாமா, அதை போடலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா. Shall we serve this one or this menu? Can we add this one or minus this one? கொஞ்ச நேரத்துல எனக்கு குழம்பி போயிடும். So after some time I will be totally confused. நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா கடைசியா? No, what I will say at the last? உங்களுக்கு தெரியும். You know. நீங்க எது நல்லா இருக்குமோ அதை நீங்க போட்டுருங்க. You just serve what is best to us. என் வேலையை நான் பார்க்கறேன். I will carry on my business. எனக்கு 50 பேருக்கு சாப்பாடு வேணும், அவ்வளவுதான். I just need food for 50 people. உங்களுக்கு என்ன நல்லதுன்னு தெரியுதோ அதை போட்டுருங்க. You just serve what you seem to be best to you. ஏன்?
Why? நான் நம்புறேன் அவர் கரெக்டா போடுவாரு, நான் நம்புறேன். It's because I believe that he will do the best. மனுஷனையே நம்ம இப்படி நம்புறோமே, So when we trust even people like this, கர்த்தர் இதை விட எவ்வளவு பெரியவர். how great is our God more than this? நாம ரெண்டு ஆப்ஷனை வச்சுக்கிட்டு இதுதான் உலகத்திலே பெரிய ஞானமான பதில் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். We just have two options and we think this is the wisest answer in this world. ஆண்டவர் சொல்லுகிறாரு, The Lord says, என் வழிகளை நீ அறியல. you do not know my ways. குருடரை கூட அவர் அறியாத பாதையிலே நடத்துகிற தேவன் நான். He is a God who leads the blind by the way they do not know. உன் வழிகளை என்னிடத்தில் ஒப்புவி. You just commit your paths to me அதை வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர். and he will prosper it. உன்னுடைய வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். And you just trust the Lord in all your ways. அவர் உன் பாதைகளை எல்லாம் செவ்வையாக்குவார். And he will direct all your paths. ஆமென் சொல்லுங்க. Amen. இந்த இளைய குமாரனை பாருங்க எப்படி ஜெபம் பண்ணாங்க. Look at this younger son's prayer. ஆண்டவரே, தகப்பனே, தகப்பனே, Father, நீங்க யாருன்னா உங்க வேலைக்காரனை கூட பூர்த்தியா சாப்பாடு போடுறீங்க. you are the one who feeds even your servant enough of food. எனக்கு நீங்க சாப்பாடு போடுவீங்க நான் விசுவாசிக்கிறேன். And I also believe that you will feed me, Lord. அந்த விசுவாசத்தோட வந்தாங்க. And that he came with that faith and confidence. நடந்தது உங்களுக்கு தெரியும். But you know what happened? இவன் வேலைக்காரனுடைய சாப்பாடை கேட்டா He asked for the food of a servant. அப்பா வந்து கொழுத்த கன்று அடிச்சு கொடுத்தாரு. But the father gave him a fattened calf. ஆம், நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவர் நம்முடைய தேவன். Our God is the one who does more than we ask or think and ask for. இன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது என் தேவன் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடுப்பார் அப்படின்ற வார்த்தையை நீங்க பெறும்போது சொல்லுங்க, ஆண்டவரே நான் உன் மேல முழு நம்பிக்கையோடு நான் ஜெபம் பண்றேன்ப்பா. So today as you receive this word that God will hear a prayer, you pray, Lord, I pray with full confidence on you, Lord. என்னுடைய எல்லா காரியங்களும் மட்டும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். I just surrender all my things to you and pray, Lord. நான் கேக்குறதுக்கும் அதிகமா நீங்க செய்வீங்க. And you will do more than what I ask for. உம்மால செய்ய முடியாது ஒண்ணுமே கிடையாது. There is nothing impossible by you, Lord. சகலமும் செய்ய வல்லவர். You are able to do everything, Lord. ஆண்டவரே என் தேவையை மட்டும் நான் கொடுத்துறேன். I give all my needs to you, Lord. ஆண்டவரே என்னோட இக்கட்ல உம்மை நோக்கி கூப்பிடுறேன். I cry out to you in my distress, Lord. ஆனா எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கு. But I have a faith. ஆண்டவரே நான் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாகவே நீ செய்வே. You will do more than what I ask for. நலமானதை செய்வே. You will do all the good to me. ஏற்ற காலத்திலே செய்வே. You will do it in the right time. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. I commit myself to do according to your will. Hallelujah. 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 ஆண்டவரே என்னை நீர் நடத்த வல்லவர். Lord, you are able to lead me, Lord. ஆகவே உம்முடைய சித்தத்துக்கு பரிபூரணமாய் ஒப்பு கொடுக்கிறேன். So I commit myself to your will, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. எத்தனை பேர் ஆண்டவர்ட்ட விண்ணப்பம் பண்ணலாம் நினைக்கிறீங்க? How many of you want to pray to the Lord? விசுவாசத்தோடு கேட்க கிருபை தார். Lord, give us grace to ask with belief, Lord. Hallelujah. உம் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தோ. உம் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தோ. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. ஹல்லேலூயா. மத்தேயு 7:11 சொல்லுகிறது. Matthew 7:11 says, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? If you then being evil know how to give good gifts to your children, how much more will your Father who is in heaven give good things to those who ask him? நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். You will make your prayer to him, he will hear you. எப்பொழுது ஆண்டவர் செவி கொடுக்கிறார்? When will the Lord hear you? எப்படிப்பட்ட ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார்? And what kind of prayer will God answer? நான் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு என் தேவனை நான் பற்றிக்கொண்டு நான் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் பதில் தருவார். God will hear your prayer of confidence. இரண்டாவது, இன்னைக்கு நம்ம என்ன தைரியத்தோடு தேவனிடத்தில் வர முடியும் தெரியுமா? With what belief and confidence we can come to the Lord? நான் விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் செவி கொடுப்பார். God will hear my prayer. என்ன ஜெபத்துக்கு செவி கொடுப்பார்? What kind of prayer will he hear? லூக்கா 15:18. Luke 15 and verse 18. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். I will arise and go to my father and will say to him, Father, I have sinned against heaven and before you. இவனுடைய ஜெபத்துல இரண்டாவது முக்கியமான ஒரு காரியம், The second important thing in his prayer, அவன் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தேவனிடத்திலே சேர்ந்தது மாத்திரமல்ல, he not only came near to the Lord with confidence and belief and faith. இரண்டாவது சொல்லுவேன், அவன் தேவனிடத்திலே அவன் மனம் திரும்பி
பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணினார். Number 2, he also prayed to the Lord a prayer of confession. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். And God heard that prayer. ஹல்லேலூயா. Hallelujah. இவனுடைய ஜெபத்துல ஒரு பாவ அறிக்கை என்பது இருந்தது. And there was a prayer of confession in his prayer. இவனுடைய பாவத்தின் கொடுமையை அந்த தகப்பனானவர் பின்னால வந்து அதை மென்ஷன் பண்றாரு. So his father mentions the depth of his sin, அவனுடைய பாவத்தின் கொடுமை, அந்த darkness எவ்வளவு இருண்டு கிடந்தான் என்பதை அவர் சொல்லுகிறார். His father mentions how he was in the darkness of sin. அவர் சொல்லுகிறாரு, என் மகன் மரித்து போனான், இப்பொழுதோ உயிர்த்தான். He says, my son was dead but now he is alive. அவன் பாவத்துல செத்தே போயிட்டான். And he was totally dead in sin. அவனுக்குள்ள நீதிக்காக பிழைத்திருக்கிற எந்த ஒரு உணர்வுமே அவனுக்கு இல்லாம போயிடுச்சு. And he did not have any conviction of being alive for righteousness. அந்த அளவுக்கு பாவத்துல அவன் உழன்றவனா மாறிட்டான். So he was totally drowned in the sin of பாவம் darkness. அவனை முழுவதும் மேற்கொண்டு விட்டது. This sin has completely overcome him. அவன்கிட்ட ஒரு துளி வெளிச்சம் கூட காணப்படல. And there was not even a bit of light in him. அவனுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா தகப்பனார் திரும்ப சொல்லுகிறாரு, இவன் யார் என்றா காணாமல் போயிட்டான், இப்ப காணப்பட்டான். His father again says he was lost but he is found. அப்ப அடுத்து என்னன்னா, இவன் தகப்பனுடைய சமூகத்தை விட்டு தொழுவத்தை விட்டு காணாமல் போன ஒரு ஆட்டை போல தூர தேசத்துக்கு போனவன். So which means that he was a man who was away from the presence of the father, presence of the Lord. உறவு முறிந்து போனது, உணர்வும் செத்து போனது. So the relationship was broken and the conviction is also insensible. அப்படிப்பட்ட ஒரு உடைந்த நிலையிலே இந்த இளைய குமாரன் சென்று விட்டான். Now this younger son and gone to such a kind of broken relationship. நம்முடைய வாழ்க்கையில கூட தேவனுடைய சமூகத்தில் இருந்த ஒரு காலத்துல, தேவனோடு நல்ல உறவில் இருந்த ஒரு காலத்துல, தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவித்து அவரோடு இணைந்திருந்த ஒரு காலத்துல சில வேளையில சில காரியங்கள் நம்மை தேவனை விட்டு கொஞ்சம் வழிவிலக செய்திரும். Even in our life, when we were closely associated with the Lord, when we were intimate with God, when we had good relationship with God, there were few things in our life which drew us away from the Lord. தேவன் நமக்கு செய்த நன்மைகளை மறந்து நம்ம தேவனை விட்டு வழிவிலகி போகிற சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில வரும். And we will also encounter situations in our life where we will stray away from the Lord, forgetting all the benefits that we receive from him. இந்த இளைய குமாரன் மறந்து போனா, அந்த தகப்பனை விட்டு பிரிந்து போனான். This younger son forgot and he just strayed away from the father. ஆனால் வேதம் சொல்லுகிறது, But the Bible says, இப்படிப்பட்ட நிலையில இருந்த இந்த மகனுக்கு தன்னுடைய பாவங்களை மறைக்க அல்ல, அதை அறிக்கை செய்கிற ஒரு இருதயம் அவனுக்கு இருந்தது. a son who was in this state, he did not have a heart to cover his sin, but he had a heart to confess his sin. நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது, Proverbs 28:13 says, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். he who covers his sin shall not prosper, but he who confesses his sin and forsakes them shall have mercy. அநேக வேளையில நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்யாம இருக்கிறதற்கு நம்முடைய பெருமை ஒரு காரணமா இருக்கு. Many times it is the pride within us which makes us cover up our sins and make us not confess our நாம் sins. அநேக வழியில நம்முடைய பார்வையில் ரொம்ப நீதிமான்களாக நம்ம காணப்படுறோம். Many times we consider ourselves righteous in our own sight. ஓ, நான் என்ன தப்பு பண்ணுவேன்? So how will I sin? எங்க தூரம் போயிட்டேன்? Where did I go and commit என்ன the sin? செஞ்சிட்டேன்? What the wrong did I do? யாரும் செய்யாத நான் செஞ்சிட்டேனா? Did I do anything wrong which no one has done? இப்படி நாம் அநேக வேளை நம்ம நியாயப்படுத்தி நிறுத்துறோம். Many times we try to justify ourselves in this way. ஆனால் இந்த இளைய குமாரனுடைய குற்றங்களை நீங்க அந்த வேத பகுதியிலிருந்து நீங்க ஆழ்ந்து சிந்திப்பீர்களானா 4 விதமான விதத்துல அவன் வாழ்க்கையில தவறு செய்தவனா நீங்க பார்க்க முடியும். But when you deeply meditate the sins of this younger son in this passage, he did these mistakes in 4 different ways. முதலாவது, அவன் தன் தகப்பனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணினான் அல்லது தகப்பனுக்கு விரோதமாக எழும்பினான். He rebelled against his father. First, he rebelled against his father. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அப்பாட்ட எனக்குரியது எனக்கு கொடுங்க. He said, give me what is mine. யார் அப்பா உரியதை தான் கேட்கிறான். And he asked what belongs to his father. அர்த்தம் என்ன? What does it mean? அதை நானே கண்ட்ரோல் பண்ணுவேன், which I will control myself. நானே என்ன நடத்தி கொள்வேன், I will lead myself. நானே தீர்மானம் எடுப்பேன், and I will decide myself. தகப்பனாருடைய எந்த ஒரு இன்புட் எனக்கு தேவையில்லை. I don't want any inputs from my father. என்னுடைய சுய புத்தியில சார்ந்து, என்னுடைய பலத்தை சார்ந்து, என் ஞானத்தை சார்ந்து நான் என் இஷ்டப்படி போவேன். I will lean on my own understanding, on my own wisdom, on my own desire, and I will do according to my own will. தகப்பனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். He rebelled against his father. இரண்டாவது அவனுடைய லைஃபை பார்த்தீங்கன்னா கலகம் பண்ணினது மாத்திரமல்ல, he not only rebelled against the father, வேதம் சொல்லுகிறது தகப்பனை விட்டு பிரிந்து போனார். he removed himself from his father. வேதம் சொல்லுகிறது தூர
தூர தேசத்திற்கு சென்றான். He went away into a far country. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? உம்மோடு நான் இருக்க விரும்பல. He said, I don't want to be with you. எனக்கு உங்க பணம் மட்டும் போதும். I just need your money. உங்க செல்வம் எனக்கு போதும். I need your wealth. உங்க ஆஸ்தி எனக்கு போதும். I need your possessions. மற்றபடி நீங்க எனக்கு தேவையில்லை. But I don't need you. தேவனை விட்டு பிரிந்து போனான். He removed himself from the Lord. மூன்றாவது அவனுடைய நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, Number 3, you can see the state. தகப்பனோடு இருப்பதை தொந்தரவாக நினைத்தவன் இப்பொழுது பாவிகளோடு உறவில் கலந்தான். Now he had relationship with sinners. பாவிகளோடு நெருங்கிய உறவுக்குள்ளே சென்றான். He had close relationship with sinners. வேதம் சொல்லுகிறது, அவங்க அண்ணன் சொல்லுகிறான், உம்முடைய ஆஸ்தியை எல்லாம் வேசிகளிடத்திலே அழித்து போட்ட உம்முடைய குமாரன். The Bible says his elder brother said that he is a son who squandered all your wealth with prostitutes. நான் தவறான நண்பர்களோடு, தகுதி இல்லாத நண்பர்களோடு, பிரயோஜனம் இல்லாத நண்பர்களோடு உறவு நெருங்கி விட்டது. So he had close relationship with his friends who were wrong, who were worthless and wasted. பாவிகளுடைய வழியிலே நிற்க, பரியாசக்காரர் உட்கார, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்க இவன் தன்னை விற்று போட்டான். He just told himself to stand in the counsel of the ungodly, to stand in the path of the sinners, and to sit in the seat of the scornful. நான்காவது இவனுடைய தவறு என்ன தெரியுமா? And what is the fourth wrong that he committed? தகப்பன் தனக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் சீரழித்து போட்டான். He ravaged all the blessings of his father. தகப்பன் தனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை சீரழித்து போட்டான். He ravaged all the blessings of his father. ஒன்று கூட விட்டு வைக்கல. He did not leave anything spare. முழுவதையும் காலி செய்தான். He wasted everything. கொஞ்சம் கூட உத்தரவாதம் இல்லாமல், பொறுப்பு இல்லாமல் நடந்து கொண்டான். And he was very irresponsible and wasted everything. அவனுடைய லைஃபை நீங்க பாத்தீங்கன்னா, அவனுடைய உறவிலையும் சரி, அவனுடைய வாழ்க்கையிலையும் சரி, அவனுடைய செயல்கள்லையும் சரி, எல்லாவற்றிலையும் தாறுமாறு. So when you see his life, entire, even in his life, in his relationship, in his ways, everything were upside down. ஆனால் ஒரு நாள் அவனுக்கு ஒரு விசுவாசம் வந்தது. But one day he had a confidence. எங்க அப்பா எனக்கு சாப்பாடு கொடுக்கிறவர் மாத்திரம் இல்ல, My father not only will feed me with food, நான் பாவங்களை அறிக்கையிடும் போது என்னை மன்னிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். I have a God, my father, who will forgive me when I confess my sins. 1 யோவான் 1:9 சொல்லுகிறது, 1 John 1:9 says, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். If we confess our sins, he is faithful and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness. அநேக வேளையில நாம தவறுகள் செய்யும்போது, Many times when we commit sin, பிசாசு நம்மளை எப்படி தூண்டுவான்னு சொன்னா, இனிமேல் நீ தேவனை சந்திக்க தகுதியற்றவன். This devil will trigger us saying that you are not eligible to meet God anymore. நீ இன்னும் தூரமா ஓடிரு. You just run away more far from God. ஆண்டவர் கண்ணிலே பற்றாத. You don't come to the sight of the Lord anymore. எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கொள். You just hide yourself from the Lord. உன்னுடைய பாவத்தை நீ மறைத்துக்கொள். You cover up your sins. தேவன் உன்னை வெறுக்கிறார். The Lord hates you. உன்னை ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். The Lord will not forgive you. உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார். He will not accept நீ you. அவரை விட்டு எவ்வளவு தூரம் வேணாலும் ஓடி போய்டு. You can run any far away from him. முன்னால இருந்தவன் பின்னால போயிரு. So person who are in the front, you just go away to the உள்ள last. இருந்தவன் தூரமா போயிடு. The one who is inside, you just go outside. யாராவது ஒரு குடியானவனோட போய் சேர்ந்து கொள். And go and associate yourself with some other citizen. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், But the Lord says, நாம் விழும்போது சேற்றிலிருந்து நம்மை தூக்குகிற ஒரே ஒருவர் உண்டானா தேவன் மாத்திரம். when we fall down, we have only God alone who can lift us from that muddy clay. நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனோம் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says all have sinned and fallen short of the glory of God. நம்மில் பாவம் இல்லை என்று நாம் சொல்லுவோமானால் நாம் தேவனை பொய்யராக்குகிறோம். If we say we do not have sin, we make God a liar. நமக்குள்ளே உண்மை இல்லை. We don't have truth in us. ஆவியானவர் அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற தவறுகளை நமக்கு சுட்டி காண்பிப்பார். The Holy Spirit always pinpoints our fault that we commit in our life. பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, வரப்போகும் நியாய தீர்ப்பை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துவார். And he will also rebuke us and condemn us from about this sin and about also the righteousness and the judgment that is yet to come. அந்த உணர்வு தேவன் கண்டித்து உணர்த்தும் போது ஒரு மனுஷன் தேவனை விட்டு அல்ல, தேவனிடம் ஓடி வரணும். So when that conviction is given by God, a person will not move away from God, but he comes closer to God. தன்னுடைய குற்றங்களை நியாயப்படுத்துகிறவனாய் அல்ல. Not as a person who justifies his sins. ஆண்டவரே நான் அறிக்கையிடுறேன்ப்பா. Lord, I confess my sins. என் வாயினால நான் பதறி பேசிட்டேன். Lord, I spoke in haste using my mouth. என் சிந்தனையில இந்த பொறாமையை கொண்டு வந்துட்டேன், இந்த வெறுப்பை கொண்டு வந்துட்டேன், இந்த கோபத்தை கொண்டு வந்துட்டேன். I brought this envy, I brought this, Lord, kind of jealous in my thought, Lord. ஆண்டவரே என்னை மன்னியும்.
Lord, kindly forgive me. என்ன மன்னியும் ஆண்டவரே. Please forgive me, Lord. ஆண்டவரே என் எண்ணங்கள் சுத்தம் இல்லாம போயிடுச்சப்பா. Lord, my thoughts are not clean, Lord. வழி தப்பி போயிட்டேன். I strayed away from the என்ன path. நீங்க மன்னிங்க. You please forgive எனக்கு me. இரங்குங்க. Lord, show me mercy. கேட்டு பாருங்களேன். Ask and see. விண்ணப்பத்தை கேட்கிறவர் நம்மை சீர்படுத்த வல்லவர். God hears our prayer, will also set right us. ஹalleluya. Hallelujah. நீர் உம்முடைய விண்ணப்பத்தை அவருக்கு நேராக ஏறெடுப்பீர். You will make your prayer to him. அவர் உமக்கு செவி கொடுப்பார். He will hear you. என்னதை செவி கொடுப்பார்? How he will hear you? ஆவியானவர் உணர்த்தும் போது. When the Holy Spirit convicts us. இந்த இளைய குமாரனை குறித்து வாசிக்கிறோம். அவன் புத்தி தெளிந்த போதுன்னு வாசிக்கிறோம். So we read about this younger son when he came into senses. அந்த புத்தி தெளிவை யார் தருகிறார்? Who will give that understanding of senses? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். We read the Lord has not given us the spirit of fear, but he has given us the spirit of love, the courage and boldness. Hallelujah. Hallelujah. The sound minds. ஆண்டவர் ஒரு தெளிந்த புத்தியை தருகிறார். The Lord gives us a sound mind. அந்த தெளிந்த புத்தியை கர்த்தர் இந்த மகனுக்கு கொடுத்தார். And the Lord gave the sound mind to this boy. இவனுடைய நிலையில யாரும் அவனிடத்துல வந்து பேசல. And no one came to him to speak to him in this state. அப்பா வந்து பையன் அனுப்பல, போய் அவனை போய் உணர்த்திட்டு வான்னு சொல்லல. This father did not send the elder son to convict him. வேதம் சொல்லுக தூரத்துல கிடந்தவனுக்கு இருதயத்துல உணர்வை கர்த்தர் கொடுத்தார். God gave this conviction in his heart who was far away from the father. நாம் எவ்வளவு தூரத்துல போனால் நம்மை உணர்த்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். No matter how far you go, we have a Holy Spirit who convicts us. அந்த உணர்வு வரும்போது நம்ம தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணுவோமானால் அந்த விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். And when we have that conviction, when we pray to the Lord is able to hear our prayer. இன்றைக்கு நான் வர்றேன் ஆண்டவரே. Lord, today I come to you, Lord. உம்முடைய சமூகத்தை தேடி வர்றேன். I come seeking your presence, உம்முடைய Lord. இரக்கங்களை நாடி வர்றேன். I come seeking your mercy, Lord. என் பாவத்தை மன்னித்து என்னை சுத்திகரிக்க நீர் உண்மை உள்ளவர். Lord, you are faithful to forgive my sin and cleanse me, Lord. உம்முடைய கரங்களிலே மிகுந்த இரக்கம் இருக்கிறது. And there's great mercy in your hands, Lord. உமக்கு முன்பாக நான் என்னை தாழ்த்துகிறேன். I humble myself before you, Lord. மனுஷன் கையில போய் நான் விழ வேண்டாம். I will not fall into the hand of man. கர்த்தருடைய கரத்துல விழுறேன். But let me fall into the hand of God. என்னை நீங்க சீர்படுத்துங்க. Lord, you set right my என்னை life. மீண்டும் உயிர்ப்பீங்க. Lord, you revive me, ஆண்டவரே Lord. என்னை திரும்ப எழுப்புங்க. Lord, revive me and raise me up, Lord. ஆண்டவரே என்னை மறுபடியும் உம்முடைய பிள்ளையாக நிறுத்துங்க ஆண்டவரே. Lord, make me stand as your child again, நான் Lord. இழந்ததை எல்லாம் எனக்கு திரும்ப தாங்க. Lord, restore what I have lost in my life, Lord. ஹalleluya. Hallelujah. நம்முடைய பாவம் இரத்தாம்பரம் போல சிவப்பாய் இருந்தாலும் அதை பஞ்சை போல தேவன் வெண்மையாக்க வல்லவர். Though our sin is red like scarlet, the Lord is able to make it white as snow. பரிசுத்தமாய் இருக்கிறவனை இன்னும் பரிசுத்தமாய் மாற்றுகிறவர் நம்முடைய தேவன். Our God is a God who makes holy the person who is more holy. ஒவ்வொரு நாளும் அவரிடத்திலே அண்டிக் கொள்ளுகிறவர்களை வேண்டாம் என்று புறம்பே தள்ளாமல் சேர்த்து கொள்ளுகிறவர் நம்முடைய தேவன். Our God is a God who will not reject a person who comes near to him, but rather makes him more closer to him. எந்த ஜெபத்தை அவர் கேட்கிறார்? So what kind of prayer will he hear today? ஆண்டவரே, நான் பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுகிறத நீங்க கேட்கிற தேவனாய் இருக்கிறீர். God will hear your prayer of confession. ஹalleluya. Hallelujah. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க. Amen. நம்மை தேவன் பரிசுத்தத்திலே இன்னும் பெருக பண்ணுவாரா? May the Lord grow us more in holiness. கடைசியாக மூன்றாவது, At last, the third one. நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர், அவர் உமக்கு செவி கொடுப்பார். You will make your prayer to him, he will hear you. எதை செவி கொடுப்பார்? And what he will hear? இந்த இளைய குமாரனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செவி கொடுத்த இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். There's one more thing which the Lord heard in the life of this younger son. நீங்கள் லூக்கா 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்கள். Luke chapter 15 and verse 19. 19ஆம் வசனம். 19. இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளவும் என்பேன் என்று சொன்னார். And I am no more worthy to be called thy son. Make me as one of thy hired servants. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இந்த ஜெபம் என்னை ரொம்ப தொட்டது. This prayer really touched me. அவன் சொல்லுகிறான், நான் உமக்கு விரோதமாக பரத்திற்கு விரோதமாக நிறைய பாவம் செஞ்சிட்டேன். He says, I have sinned against heaven and also before you. இப்போ நான் எப்படி உணர்கிறேன்னு சொன்னா, உம்முடைய குமாரன் என்று நான் சொல்லிக் கொள்றதுக்கே இப்போ நான் தகுதியற்றவன் என்ற நிலைக்கு வந்துட்டேன். And now he says, I have come to a position where I don't feel that I am not worthy to be called as your son now. அந்த ஒரு முக்கியமான வார்த்தை அவன் சொல்லுகிறான். And he says one important word. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும். And make me as one of thy hired servants. அர்த்தம் என்ன? What does it mean? என் உரிமை எடுத்துட்டு நான் வரல. I don't bring my entitlement. எனக்கு இருக்கிற தகுதிகளை வைத்துக்கொண்டு நான் வரல. I don't come with my privilege that I have. என்னுடைய ஸ்தானத்தை நான் மேம்படுத்திட்டு வரல. I don't come with my position. என்னுடைய பெருமையோடும் அகந்தையோடும் நான் வரல. I don't come with my haughtiness and pride. நான் இரத்த சம்பந்தமாக உம்முடைய மகன்தான்.
I'm according to blood, I'm really your son. நான் மகனாக தான் இந்த வீட்டை விட்டு போனேன். I left this house as your son. ஆனா இப்போ என் நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டா, But how is my state today? உம்முடைய மகன் என்று நான் சொல்லிக் கொள்வதற்கு எனக்கு எந்த தகுதியுமே இல்லை. I'm no more worthy to be called your son. ஆனா அப்பாவுக்கு நான் பிள்ளையா இல்லைன்னா கூட பரவாயில்ல. No matter even I'm not the son of my father, நான் எங்க அப்பாவுக்கு கூலிக்காரனாகவாது இருக்கிறேன். I will at least be the servant of my father. அர்த்தம் என்ன தெரியுமா? அவனுடைய ஜெபம் எப்படி எழும்பினதுன்னு கேட்டா, how did his prayer rise up? அவனுடைய ஜெபம் ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபமாக மாறினது. And his prayer became a prayer of commitment. ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபம். It's a prayer of commitment. இவன் வீட்டை விட்டு கிளம்பும் போது சொன்ன வார்த்தைக்கும் இப்பொழுது வெளிப்படுகிற வார்த்தைக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. So there's a vast difference between the words that he uttered when he left home and also when he uttered now. இந்த சம்பவம் ஆரம்பிக்கும் போது அவன் வார்த்தை எப்படி இருந்தது தெரியும்ல? You know the how his words were when this incident started. எனக்குரிய பங்கை எனக்கு பிரித்து தாங்க. Give me what is mine. அப்போனா அர்த்தம் என்ன? What does it mean? ஓ, இது என்னுடைய ஸ்லாக்கியம். So this is my entitlement. இது என்னுடைய உரிமை. This is my right. இது என்னுடைய சொத்து. This is my wealth. அப்படின்னு பெருமையா அகந்தையா கேட்டவன், The one who asked with haughtiness and pride, இப்ப சொல்லுகிறான், now he says, நீங்க கூலிக்காரங்களை வச்சு வேலை வாங்குறீங்கல்ல, அத போல என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. you extract work from your servants, right? Make me as one of that servant. கூலிக்காரன் எப்படி இருப்பான்னு வேதம் சொல்லுகிறது. The Bible says, how will a servant be? ஒரு வேலைக்காரனுக்கு தான் என்ன செய்யணும்ன்ற விருப்பத்தை ஓரம் வைத்து விட்டு எஜமான் என்ன சொல்லுகிறானோ அதை செய்கிறான். A servant will keep aside his own desire and will do what his master commands. ஒரு எஜமானுக்கு முன்பாக ஒரு வேலைக்காரன் நல்லா சமைப்பானா, இயேசு சொன்னார். So the Lord says that a servant will cook well before a master. ஆனா அந்த எஜமான் வந்து சாப்பிட உட்கார்ந்துறாராம். And the master comes to sit there. வேலைக்காரனுக்கு பசிக்குது. And the servant is also feeling hungry. ஆனா எஜமான் சொல்வாராம், முதல்ல எனக்கு கொண்டு சாப்பாடு வை, நான் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பிறகு நீ சாப்பிடு. So the master will say, first serve me food. Once I eat and once I am fully full, and then you can eat it. இப்போ இந்த வேலைக்காரன் என்ன சொல்றான் தெரியுமா? அதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். And now the servant will say, I will commit myself to that. அந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவை பார்த்து சொன்னா, The centurion said to the Lord, நான் ஒருவனை போன்னா அவன் போவான், வான்னா வருவான். if I command someone to go, he will go, and if I command him to come, he will come. வேலைக்காரன் யார் தெரியுமா? Who is a servant? தன்னுடைய எல்லா நடவடிக்கைகளையும் தன் எஜமானுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறான். He commits all his works and acts to the control of his master. நாம் யார் தெரியுமா? No, who are we? தேவனுக்கு முன்பாக நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். We are called to commit completely before the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. ஒருவன் எனக்கு சீஷனாய் இருக்க விரும்பினால் என்னை பின்பற்றி வர கடவன். If one desires to be my disciple, he has to follow me. தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்னால வரணும். He has to carry his cross and follow me. என்னுடைய சித்தத்தை அவன் செய்யணும். And he has to do my desire and will. தன்னுடைய விருப்பங்களை எல்லாம் தனக்கு பிடித்தவைகள் எல்லாம் அவன் விட்டு என்னுடைய பிரியத்தை செய்யணும். He has to give up all his desires and fulfill my desire. ஏனென்றால் என்னை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். It's because he chooses us. பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். And to Paul, the Lord said, he is a chosen vessel. என் நாமத்தை அவன் புரஜாதிகளுக்கு முன்பாக ராஜாக்களுக்கு முன்பாக அறிவிக்கும்படி நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். He is a chosen vessel of me that he may proclaim my word, my name to all the Gentiles and before all the kings. அதனால தான் அவருடைய கடிதங்கள்லாம் அவர் திரும்ப எழுதுறார், இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன், I am a servant of the Lord Jesus Christ. And that is why in all his epistles he mentions that I am a servant of Jesus Christ. ஏன்னா அவருக்கு ஒரு நாள் அவர் இஷ்டம் போல போன ஒரு காலம் இருந்தது. It's because there was a time he went according to his own desire and will. ஆனா இப்போ எப்படி மாறிட்டார்னு கேட்டா, என் விருப்பம் இல்ல, அவருடைய விருப்பத்திற்கு என்னை முழுவதுமா அர்ப்பணிச்சிட்டேன். But now he has transformed completely, not my will, I commit myself to his will. ஒரு மனிதன் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்று அவன் அறிந்து கொள்வானானா, அவனுடைய ஜெபம் எல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டா, ஆண்டவரே என்னுடைய விருப்பத்திற்காக நான் அதை கேட்கல, உம்முடைய சித்தம் நிறைவேறணும் நான் கேட்கிறேன். When a person knows that the Lord is the Almighty God, his prayer will be totally transformed. He will not ask anything for his own will. He will say everything according to your will and purpose. உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. Let your will be done on earth as it is in heaven. உம்முடைய விருப்பத்திற்கு என்னை முழுவதுமாக சமர்ப்பிக்கிறேன். I completely surrender and commit myself to your will, Lord. ஆண்டவரே நீங்க என்ன செய்ய சொன்னாலும்
என்னை நான் முழுவதுமாக எஸ் என்று அர்ப்பணிக்கிறேன். Lord, I commit myself completely saying yes to whatever you say. என்னுடைய விருப்பம் அல்ல, Not my will, Lord. என்னுடைய சித்தம் அல்ல, Not my desire, என்னுடைய பிரியம் அல்ல, not my pleasing, Lord. உம்முடைய பிரியம் நிறைவேறினா போதும்பா. Lord, let your delight be accomplished, Lord. ஹalleluya. Hallelujah. ஒரு எஜமானிடத்திலே அர்ப்பணிக்கிற விதமாக ஒரு மகன் தன்னை அர்ப்பணித்தான். So like a servant who commits to the master, this son committed to his father. பாருங்க, அவனுடைய தகுதி மகன் என்ற நிலையில அப்பா மாத்தல. See, the father did not change his level or state as a son. அவன் என்றைக்கும் மகன் தான். He is always a son. அவர் தன்னுடைய தன்னுடைய அண்ணன்ட்ட சொல்லும்போது, தம்பியை பற்றி அப்பா பேசும்போது என் மகன் தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. So even when he spoke about him to his elder son, he said he is his son. ஆனா மகனுக்கு இருந்த மனநிலை ரொம்ப முக்கியம். But the mindset and the state of the son is more important. நான் மகனாக இருந்தாலும் மனநிலை எப்படி இருக்கணும்னா, என் தேவனுக்கு நான் அடிமை. Though he is a son, but your attitude should be that you are the servant of God. ஆம், என் தகுதியில நான் பிள்ளைதான். Yes, according to my level, my state, I am the son of God. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். And everyone who has accepted him, the Lord has given the authority to become his children. ஆனா ஒரு பிள்ளையாக நான் அதிகாரம் பெற்றிருந்தாலும் என் இருதயத்தின் மனநிலை எப்படி இருக்குன்னா, ஒரு வேலைக்காரனை போல என்னை முழுவதுமாய் என் தேவனுக்கு முன்பாக அர்ப்பணித்து வாழுகிறேன். Though I have the authority to be called as son as his child, but I commit myself in my attitude to be a servant to the Lord. எங்க அப்பா எனக்கு என்ன செய்வார்னு எனக்கு தெரியாது. I don't know what my father will do to me. எங்க உட்கார வைக்க போறாரு தெரியாது. I don't know where he will place me again. என்ன கொடுப்பாருன்னு எனக்கு தெரியாது. I don't know what he will give back to me. எதை செய்ய சொல்லுவாருன்னு எனக்கு தெரியாது. I don't know what he will ask me to do. ஆனா அத பத்தி அவன் யோசிக்கவே இல்ல. But he is not considered about என் வருங்காலம் எப்படி இருக்கும்னு அவன் யோசிக்கல. He did not consider how his future will be. என் அப்பாவுக்கு முன்பாக ஒரு வேலைக்காரனை போல நான் வர்றேன். I just become a servant before my father. ஒரு காலம் என் சுய புத்தியில சார்ந்து வீட்டை விட்டு போனேன். Once upon a time I leaned on my own understanding and left my house. என் சுய புத்தியை சார்ந்துட்டு என் ஞானத்துல என்ன பெரிய ஞானி நான் நினைச்சிட்டு எல்லாத்தையும் உரிமையா வாங்கிட்டு போனேன். I leaned on my own understanding and out of my right I received everything my father and went out saying that I am the wisest man. அது என்னை பாவத்திற்கு நேரா தள்ளினது. And that just turned me towards sin. பொல்லாதவர்களோடு என்னை இணைத்தது. That associated me with wicked people. பன்றி தின்கிற தவிட்டுக்கு என்னை அவமானப்படுத்தினது. And it embarrassed me and put me to shame to eat the husk. என்னை வெறுங்கையனாய் மாற்றியது. And it made me empty handed. ஆனா இப்போ நான் என்னுடைய பாடத்தை கற்றுக்கொண்டேன். But now I learned a lesson. நான் அப்பாவுக்கு பிள்ளையா இருந்தா கூட, though I am the son of my father, எங்க தகப்பனுக்கு நான் அடிமையாவே இருக்கிறேன். I will be a servant to my father. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. நான் உலகத்துல நான் பாவியா இருக்கிறத விட என் தகப்பனுக்கு அடிமையா இருக்கிறதே நல்லது. It is always better for me to be a servant of my father than to be a sinner in the world. Hallelujah. Hallelujah. அடிமையா இருக்கிறதுல தப்பே கிடையாது. There is no wrong to be a servant to God. ஏன் தெரியுமா? You know why? என் இயேசு இந்த உலகத்துல வரும்போது அடிமையின் ரூபம் எடுத்து தான் வந்தார். It's because when my Jesus came into the world, he took the form of a slave. Hallelujah. Hallelujah. என் தேவனுக்கு முன்பாக அடிமையாக நான் நினைப்பது தவறே கிடையாது. And there is nothing wrong to consider myself a servant and slave before the Lord. ஏன்னா அடிமைக்கு இறங்குகிற ஒரு தேவன் நம்முடைய தேவன். Because our God is a God who shows mercy to the slave. அடிமையா நினைச்சு வந்தாங்க. He considered himself to be a slave. அடிமையை போல அர்ப்பணிச்சு வந்தான். He committed himself as a slave to his ஆனா father. அப்பா அடிமையா நடத்தல. But father did not treat him like a slave. அவனுக்கு நல்ல வஸ்திரத்தை கொடுத்தாரு. He gave him the good garment. கையில மோதிரத்தை போட்டாரு. He gave him a ring. கால்கள்ல பாதரட்சையை போட்டாரு. He gave him a good sandal. கொழுத்த கன்று அடிச்சாரு. And he also gave him a fatted calf. யாருக்கு தெரியுமா? No, to whom? யாருக்கு தெரியுமா? To whom? ஒரு அடிமையை போல ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்துகிற மனநிலைக்கு வந்து விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் போது தேவன் இறங்குகிறார். When a person comes to the attitude of a humble state to consider himself to be a servant and slave to God, the Lord exalts him. இன்னைக்கு ஆண்டவரே என் விண்ணப்பத்தை நீர் கேட்பீர். Lord, you hear my prayer, Lord. நிச்சயமா என் விண்ணப்பத்தை கேட்பீர். Lord, surely you will hear my prayer. யோபு 22:27. Job 22:27. நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். You will make your prayer to him, he will hear you. அவர் உமக்கு செவி கொடுப்பார். He will hear you. எப்பொழுது? When? தேவன் நாம் நம்பிக்கையோடு அவரிடத்தில் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு தேவன் செவி கொடுப்பார். God will hear your prayer of confidence. நீங்கள் தைரியத்தோடு அவருடைய கிருபாசனத்துக்கு வர வேண்டும். You can come boldly to his throne of grace. விசுவாசத்தோடு அவரிடத்தில் வர வேண்டும். You have to come with faith to him. நான் கேட்கிறதுல தேவன் நலமானதை செய்வார் என்ற விசுவாசத்தோடு வர வேண்டும். You have to come with the faith that the Lord will do good to you of whatever you ask. நிச்சயமாகவே ஜெபத்திற்கு பதிலளிப்பார். And surely God will answer your prayer. Hallelujah. Hallelujah. எப்படிப்பட்ட விண்ணப்பத்தை ஏறெடுக்கணும்? What kind of prayer should we make? நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுகிற ஆவியானுடைய உணர்வுக்கு
என்னை ஒப்பு கொடுக்கிற ஜெபத்தை நான் ஏறெடுக்கும் போது என் விண்ணப்பத்திற்கு பதில் அளிப்பார். When I make a prayer of confession with conviction of the Holy Spirit, God will hear your prayer of confession. மூன்றாவது, Number 3, நான் என்னை அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது தேவன் நான் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாகவே செய்வார். when I commit myself and pray, make a prayer of commitment, God will do more than what I ask for. இந்த மாத விசுவாசிங்க, You believe in this month. நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். You will make your prayer to him, he will hear you. எல்லாரும் எழும்பி நிற்போமா? Let us all stand up in the presence of God. உன் விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கிற ஒரு தேவன். We have a God who hears our prayer. ஹalleluya. Hallelujah. நம்முடைய விண்ணப்பத்தை தட்டி நம்மை விட்டு விலகுகிறவர் அல்ல. He is not the one who will not listen to our prayer or move away from நம்முடைய our prayer. ஜெபத்தை அசட்டை பண்ணுகிறவர் அல்ல. He will not despise our prayer. விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கிற ஒரு தேவன். He is a God who hears our prayer. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க இந்த காலையில. Praise God and give thanks to the Lord. என் விண்ணப்பத்தை கேட்கிறவர், Lord who hear my prayer. என் ஜெபத்திற்கு பதிலளிக்கிறவர், God who gives answer to என் my prayer. கூப்பிடுகிற சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர். God who hears my prayer. ஹalleluya. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். இன்னொரு முறை சொல்லுவோம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். Thank you Lord. ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபமே ஜீவன். Hallelujah. ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். Thank you Lord. ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். Hallelujah. இந்த மாதத்துல என்னோட ஆண்டவர் என்னை தனிப்பட்ட விதமா ரொம்ப உணர்த்தினாரு. So in this month, the Lord personally spoke this to me. நம்முடைய தனிப்பட்ட, நம்முடைய குடும்ப, நம்முடைய சபையின் ஜெபங்களிலே நாம் இன்னும் அதிகரித்து பெருக நம்மை நாம் அர்ப்பணிக்கணும்னு கர்த்தர் என்னை ரொம்ப வலியுறுத்தினார். The Lord emphasized me in my heart that we have to commit ourselves to prayer in our personal life, in our church and also in our ministries. ஜெபத்தை கேட்கிறவர் நம்மோடு இருக்கும்போது நாம ஏன் பயப்பட வேண்டும்? Why should we fear when we have a God who hears our prayer? என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். I have a God who hears my prayer. ஹalleluya. Hallelujah. அவரை நோக்கி நான் கூப்பிடுவேன். And I will call unto him. ஹalleluya. Hallelujah. நம்முடைய சபைகளில் இன்னும் அதிக ஜெபங்களை கூட்ட வேண்டும். And we have to make more prayers in our நம்முடைய church. குடும்பங்கள்ல கூட்டணும். Even we have to தனி make, வாழ்க்கையிலே ஜெப நேரங்களை கூட்ட even we have to add more prayers in our கர்த்தர் personal நமக்கு life. கிருபை தருவாராக. May the Lord give us grace. ஹalleluya. Hallelujah. ஜெபத்தை கேட்கிறவரே, Our Lord who hears my prayer. மாம்சமான யாவரும் இடத்திலே வருவார்கள். To you all flesh will come. நம்முடைய விசுவாச ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். God will hear your prayer of confidence. பாவ அறிக்கைகளின் ஜெபத்தை கேட்கிறார். God will hear your prayer of confession. அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார். God will hear your prayer of commitment. கர்த்தர் இன்னும் அதிகமாய் நம்முடைய ஜெபங்கள்ல பெரிய கிரியைகளை செய்வாரா? And God will do great works in our எத்தனை prayers. பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? இந்த மாதம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். The Lord will do great things in this month. அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. And pray to the Lord. அந்த விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். We have a God who answers all our prayers. பதில் கொடுக்கிற தேவன் இருக்கிறார். We have a God who answers all our பதில் prayers. கொடுக்கிற தேவன் We இருக்கிறார். have a God who answers all our prayers. நல்ல பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். A good God, we praise you, Lord.
நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார் என்ற வார்த்தையை இந்த மாதம் எங்களுக்கு வார்த்தையாக வாக்குத்தத்தமாக தந்ததற்காய் நன்றி. Lord, we thank you for the promise that you have given this month, saying you will make your prayer to him and he will answer you. எங்கள் விண்ணப்பங்களும் ஜெபங்களும் வீண் போகாது என்று எங்களோடு இடைப்பட்டீர். And Lord, you also spoke with the saying that our prayers and supplications will not go in vain. நாங்கள் என்ன நிலையில் இருந்தாலும் எங்கள் சத்தத்திற்கு நீர் செவி கொடுப்பீர். Lord, no matter whatever state we are in, Lord, you will hear our prayer. ஆண்டவரே, நீர் ஜெபத்தை கேட்கிற தேவன். Lord, you are the one who hears our prayer, Lord. நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு அதிகமாகவே செய்கிறவர். And you do more than what we ask for or think of it, Lord. நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் நீர் பதில் கொடுக்க வல்லவர். And Lord, you are also able to answer every prayer of confidence that we make. பாவங்களை அறிக்கையிட்டு நாங்கள் எங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது ஜெபத்திற்கு பதில் அளிக்கிறவர். And Lord, you will also answer our prayers of confession when we convict and confess, Lord. ஆண்டவரே, நாங்கள் எங்களை தாழ்த்தி எங்களை அர்ப்பணித்து உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்போது ஜெபத்திற்கு பதில் அளிக்கிறவர். Lord, you will also answer our prayer of commitment when we humble ourselves and commit to you, Lord. கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார் என்று ஒவ்வொருவரும் சாட்சி சொல்லத்தக்கதாக பெரிய அதிசயங்களை காணப்படும். Lord, make us see great things that each one may testify the Lord has heard my prayer. உம்முடைய மகிமையை விளங்க பண்ணு. Let your glory be manifested, உம்முடைய Lord. நாமத்தை மகிமைப்படு. Glorify your name, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தர் வழி நடத்துவார். ஆமென்.